ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த மகளிர் தினம் எதுக்கு நம்ம கொண்டாடணும் அப்படின்னா, நம்ம பெண் ஒரு வலிமை மிகுந்தவர்கள், அது மட்டும் இல்லாத இரக்கமானவர்கள், அன்பானவர்கள், அசைக்க முடியாத தன்னம்பிக்கை கொண்டவர்கள், மன உறுதி வாய்ந்தவர்கள். அதுக்கு பிறகு அவர்களுடைய சாதனைகள், சோதனைகள் எல்லாம், பல தடைகளை எல்லாம் தாண்டி அவர்கள் உடைய சாதனைகள், இதெல்லாம் தான் மகளிர் தினம் பெண்களுக்காக கொண்டாடணும் அப்படின்றது. நம்மளை பெருமைப்படுத்திக்கிறது தான் இந்த மகளிர் தினம். அது மட்டும் இல்லாத நம்ம பெண்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்கள். பிகாஸ் ஆஃப் நமக்கு நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடை எல்லாமே தகர்த்து புதிய பாதையை நமக்கு வழிவகுத்து வெற்றியும் கண்டிருக்கிறோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய சமூக சேவை தாயை அன்னை தெரேசா அம்மா, அப்புறம் இசைத்துறையில் நம்மளுடைய அம்மா எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா, அப்புறம் அரசியல்ன்ட்டு பார்த்தா, இந்திய அரசியல்ன்ட்டு பார்த்தா இந்திரா காந்தி அம்மா. அவங்க ஒரு பெரிய சக்தியாக அரசியலில் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தா நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா. அவங்க ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு ஆளுமை படைத்தவர்கள். ஸோ இவங்கெல்லாம் தன்னுடைய தன்னம்பிக்கையும் தன்னலமற்ற தியாகமும் முன்ன வச்சு தான் அவங்க முன்னேறி நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம அந்த வழியில் நடப்போம், முன்னேறுவோம். அது மட்டும் இல்லாத நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் நினைக்காதீங்க. பல நேரத்தில் நமக்கு அது மாதிரி தோன்றது வாய்ப்பு இருக்குது. பட் சில நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும். பெண்ணாக பிறந்ததற்காக நம்ம ரொம்ப பெருமை கொள்ளணும். பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய தாய்மை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய தெய்வ சக்தியாக நம்ம நினைக்கணும். ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு சக்தி நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறப்போ நம்ம கவலையே படக்கூடாது. எந்த ஒரு தடையாக இருந்தாலும் சரி, அதை சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கிட்டு முன்னேறிட்டே போயிட்டே இருக்கணும். பின்னோக்கி நம்ம எதையுமே பார்க்கக்கூடாது. முன்னெடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னெடுத்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்று சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும், வீடும் சந்தோஷமாக இருக்கும், உலகமும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு தெய்வ சக்தியாக நம்ம இருந்து எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். ரொம்ப நன்றி. பாட்டோடு முடிச்சுக்கிறேன். ஒரு எமோஷனான ஒரு சாங் தான் இந்த சாங். நான் ஒரு சோக சுமை தாங்கி நாளும் எந்தன் இடி தாங்கி பிறந்தே வாடும் நதிக்கரை போல தனித்தே வாழும் நாயகி. இணைவது எல்லாம் பிரிவதற்காக, இதயங்கள் எல்லாம் மறப்பதற்காக. மறந்தால் தானே நிம்மதி. தேவனின் கோவில் மூடிய நேரம் நான் என்ன கேட்பேன் தெய்வமே. தேங்க்யூ.